பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள் என்பதாக. நம்மையே தியாகம் பண்ணுதல், சாக்ரிஃபைசிங் ourselves என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தியாகம் என்பது நாம் அதிகமாய் நேசிக்கும் மதிக்கும் ஒரு காரியத்தை துறந்து விடுவது என்று அர்த்தமாக காணப்படுகிறது. அதுபோல எஸ்தர் யூத ஜனங்களின் வாழ்வுக்காக தான் மரித்தாலும் பரவாயில்லை என்று தன்னையே தியாகமாக அர்ப்பணிக்கிறவளாக காணப்பட்டாள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் நாட்களில் பொன்னினால் உண்டான தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறான். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான் என்பதை யாத்ராகமம் 32வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்க முடிகிறது. இது மோசேயின் தியாகம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே என்று ரோமர் 9:3 கூறுகிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுலின் தியாகம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக எதையும் செய்ய துணிந்த ஒரு குடும்பத்தை பற்றி பவுல் இப்படியாக கூறுகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்பதாக ரோமர் 16வது அதிகாரம் 3-4 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாவின் தியாகம். பிதாவாகிய தேவனை பாருங்கள், தன்னுடைய சொந்த குமாரனன்னு பாராமல் இயேசுவையே தியாகமாக தந்துவிட்டார். C.T. ஸ்ட்ரெட் என்ற ஊழியக்காரர், கிறிஸ்து எனக்காக மரித்திருப்பாரானால் அவருக்காக நான் செய்ய நினைக்கும் தியாகமும் பெரிதல்ல என்று சொன்னார். வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எடுக்கும் ஒவ்வொரு தியாகத்திற்கும் பிரதிபலன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எஸ்தர் யூத ஜனங்களுக்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று ராஜாவின் சமூகத்தில் போய் நின்றாள். அதன் விளைவாக ஆமான் என்ற பகைவன் அழிக்கப்பட்டான். யூதர்கள் காக்கப்பட்டார்கள். எஸ்தரின் சித்தப்பா மொர்தெகாயும் பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். நாம் எல்லாரும் வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வேலையை விடுகிறோம். ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் வலைகள் கிழியத்தக்க மீன்கள் கிடைத்த பிறகு தங்கள் வேலையை விட்டு இயேசுவின் பின் சென்றார்கள். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று லூக்கா 5:11 கூறுகிறது. நாமும் கூட நமக்கு இருக்கும் இன்னும் கொஞ்ச நாட்களில் பிதாவைப் போல, இயேசுவைப் போல, மோசேயைப் போல, பவுலைப் போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவைப் போல, எஸ்தரைப் போல, C.T. ஸ்ட்ரெட்டைப் போல நம்மையே இயேசுவுக்காக தியாகமாக ஈந்தளிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ கல்வாரி சிலுவையில் முழுமையுமாய் உம்மை தியாகமாய் எங்களுக்காய் ஈந்தளித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களை ஜீவபலியாய் உமக்கென்று ஒப்பு கொடுத்து உம்மை சேவிக்கவும், எங்களையும் எங்களுக்கு உண்டானவைகளையும் தியாகமாய் வைத்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஜீவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்திற்காய் செய்கிற தியாகமான பிரயாசங்களை கணக்கில் வைத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர், அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.